வணக்கம். நான் துறைப்பாக்கத்துலேருந்து குமாரி அம்மா பேசுகிறேன். ரொம்ப நாளாக பால நடராஜன் 25 வருஷமாக நடத்தின்னு இருக்கீங்க. இது வெளி உலகத்துக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருந்தார். இப்போ இப்போ 25வது வருடம் நிறைவடையுது. அதுக்காக நான் சில விஷயங்கள் சொல்கிறேன்ப்பான்னு சொல்லிட்டு இப்போ நான் மேற்கொண்டு சொல்ல நினைக்கிறேன். என்னுடைய தாத்தா அவர் தான் எனக்கு குருநாதர். 3 வயசுலேருந்து என்கிட்ட உனக்கு இந்த அளவுக்கு சக்தி இருக்குது அப்படிலாம் எங்கள் அம்மா கிட்ட சொல்லுவாங்க. அப்போவும் எனக்கு தெரியாது. அப்போ அம்மா கேட்பாங்க, எப்படி அது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்லை போக போக நீயே தெரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வரும்பொழுது எனக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிறது என்ன நல்லா நடக்க போகுதுன்றத நான் சொல்லுவேன் அம்மா கிட்ட சொல்லும் பொழுது, அதுக்கப்புறம் அவங்ககிட்ட வெளியில் சொல்லாத, எந்த விஷயத்தையும் சொல்லாதேன்னு சொல்லுவேன். அப்போது அது போலவே அந்த இடத்துல நடந்துடும். நடந்த பிறகு அம்மா சொல்லுவாங்க, பார் நீ சொன்னது போலவே நடந்துடுச்சு. அப்போ நான் சொல்லுவேன், அம்மா வெளியே யார்கிட்டையும் சொல்லாத, எனக்கு பயமாக இருக்குது, ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களோ, இல்லை ஏதாவது வெளி இடத்துல ஏதாவது சொல்லுவாங்களோ, எது வெளியே சொல்லாத. இதே போலவே நாட்கள்லாம் கடந்து வந்துகிட்டே இருந்தது. 16 வயசாச்சு. 16 வயசு ஆகும் பொழுது என்ன அறியாமையிலே அது வரைக்கும் நடுப்புற எந்த இடத்துலையும் விளையாடவே போக மாட்டேன். தனிமையே தான் விரும்புவேன். ஏன்னா எனக்கு என்னென்னலாம் நடக்குதுன்றத சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால, விளையாட்டில் எனக்கு ஒரு ஆர்வமும் இருக்காது. அக்கம் பக்கம் இருக்க குழந்தைங்களோடவும் நான் பேசவும் மாட்டேன். யார்கிட்டயும் ஒதுங்கியே உட்காந்துட்ருப்பேன் நான். எதிர்க்க ஒரு பார்க் இருக்கும். அங்கே பார்க்கில் போயிட்டு உட்காந்துடுவேன். அதே போல் 16 வயசும் ஆயிடுச்சு. 16 வயசு ஆகும் பொழுது பக்கத்தில் ஒருத்தர் நான் ஆன்மீகத்தில் ஒரு சொற்பொழிவு பண்ணும் பொழுது நானும் போய் அதில் கலந்துப்பேன். அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் பணிவிடை செஞ்சு கொடுப்பேன். அதுக்கப்புறமா அம்மா திருமண ஏற்பாடு பண்ணாங்க. திருமண ஏற்பாடு பண்ண எனக்கு அதில் ஆர்வமும் இல்லை. என்னெல்லாம் நடக்க போகுது, திருமணம் நடந்த பிறகு எவ்வளோலாம் நம்ம கஷ்டத்தை அனுபவிக்க போகிறோம் என்றதை எனக்கு முன்கூட்டியே தெரிவிச்சிட்டாங்க. அப்படி இருந்தும் எனக்கு திருமணத்தை அம்மா நடத்தாதீங்க, நீங்களும் கஷ்டப்படுவீங்க, நானும் போகிற இடத்துல கொஞ்ச நாள் கஷ்டப்பட வேண்டியிருக்கும்னு சொல்லி, அப்போவும் அம்மா கேட்கவே இல்லை. இல்லை உனக்கு திருமணம் ஆகணும், எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, அதனால் உனக்கு திருமணம் ஆகணும்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி திருமணத்தை நடத்தி வச்சாங்க. அந்த கட்டாய திருமணத்துலேயும் நான் போன பிறகு அந்த இடத்துல ரொம்ப படாத கஷ்டங்கள்லாம் பட்டேன். போக போக என்னை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. உங்களுக்கு என்ன நடக்கும், என்ன நடக்க போகுதுன்றத வெளிப்படையாகவே சொல்லிட்டு இருப்பேன் நான். அப்போ சொல்லும் பொழுது அவங்க என்னை பற்றி உணர்ந்தாங்க. சொல்லிவிட்டு நீ உனக்கு இந்த அளவுக்கு சக்தி இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னை நம்ப ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் 5 வருடம் கழிச்சுட்டு மயிலாப்பூரில் தான் நான் வசித்தேன். அந்த இடத்துல இருந்து துறைப்பாக்கத்துக்கு இடம் மாறி போகலான்னு சொல்லிட்டு கனவுல அம்மா சொன்னாங்க, நீ போதும் இந்த இடத்துல வாழ்ந்தது, நம்ம இன்னொரு இடத்துக்கு போயிடலாம், நான் முன்னாடி இருக்கிறேன், நீ என் பின்னாடி இருந்து நீ குடும்பம் பண்ணிக்கோ, நான் முன்னாடி இருக்கிறேன்னு சொன்னாங்க. அதனால் இந்த துறைப்பாக்கத்துக்கு இந்த காலடி எடுத்து வச்சுட்டு அந்த நாள்லேயே நான் பார்க்கும் பொழுது 3 நாள் கழித்து பார்க்கும் பொழுது ஒரு வேப்ப கன்று ஒன்று சின்னதாக வளர்றதை பார்த்தேன் நான். சரி, அதுக்காக என்னவோ தெரியல, அம்மா முன்னாடி இருக்கிறேன்னு சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு அந்த வேப்பங்கன்றுக்கு தண்ணி ஊற்றி வளர்த்துட்டு வந்தேன். 10 வருடம் ஆன பிறகு அம்மா மறுபடியும் நான் உங்ககிட்ட வாக்களிக்க போகிறேன், 4 மக்களுக்காவது நீ வாக்களிக்கணும், 4 மக்களுக்காக நீ சேவை செய்யணும், அதுக்காக தான் நீ பிறந்திருக்கிற, நான் வருவேன்னு சொன்னாங்க. வருவேன்னு சொல்லிட்டு என் மேலே அதுக்கப்புறம் 16 நாள் எதுவுமே சாப்பிடவும் முடியல, தண்ணி கூட குடித்தேனான்னு கூட எனக்கே தெரியாது. 16 நாள் ஒரு மூலையிலே முடங்கி கிடந்தேன். 16வது நாள் எனக்காக ஒரு சின்ன ஒரு சிலையை வாங்கிட்டு முதல் தொடக்கத்திலேயே ஒரு சிலையை ஒன்று வாங்கிட்டு வெய்யின்னு சொன்னாங்க. அதனால் ஒரு சின்ன சிலையை ஒன்று அம்மாவே வாங்கிட்டு கொடுத்தாங்க. வச்சுட்டு அதை 16 நாள் என்ன நடந்ததுன்னே தெரியாது. நான் என்ன சாப்பிட்டேன், இருந்தேனா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. அப்படியே நான் இருந்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் சிலையை வச்சாங்க. கிராம தேவதையே என்கிட்ட வாக்களிச்சது. 25 வருடம் முடிவடைய போகுது. விநாயகருடைய பூஜையும் வருது. அப்போ பால நடராஜன் சொல்லிட்டு அவர் என்ன சொன்னார், அம்மா இத்தனை வருஷம் உங்களோடவே இருக்கிறேன், உங்களை நான் அன்னையிலேருந்து இன்னொரு வரைக்கும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன், நீங்கள் வெளி உலகத்துக்கு கொஞ்சமாவது வாங்கம்மான்னு கூப்பிடுவார். நான் இல்லைப்பா, எனக்கு யார் வராங்களோ அவங்களுக்கு நல்லது நடத்தி நான் அனுப்பணும், அதுதான்ப்பா எனக்கு அம்மா கொடுத்த கட்டளை, அம்மா கூட மீறி நான் எதுவுமே செய்ய மாட்டேன்னு கூட சொல்லுவேன். இருந்தாலும்
அது வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும், கொஞ்சமாவது வரணும் நீங்க அப்படின்னு ஆசைப்பட்டு கேட்டதுனால, இன்னைக்கு இந்த வார்த்தைய உங்களாண்ட பகிர்ந்துக்கிறேன். சில விஷயங்கள் வேற இப்போ சொல்றேன். நான் வந்து பெரியபாளையத்தம்மன், பவானி அம்மான்னு வந்து சொன்ன பிறகு தான் எனக்கே தெரிஞ்சது. அது சிலையில என்ன தெய்வம் உட்காந்துட்டு இருக்குதுன்னுட்டு. அப்போ வந்து ஓ! இது இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு இருக்க இருக்க வந்து அதிகமான அ உடம்புல வந்து அதிகமான ஒரு என்னவோ ஒரு உடம்புல என்னவோ பண்ணுது, உச்சியில என்னவோ பண்ணுதுன்னு மட்டும் தெரிஞ்சுட்டே இருக்கும்பொழுது, ஆக்ரோஷம் அதிகமா ஆயிடுச்சு. ஆக்ரோஷம் அதிகமாயிடுச்சுன்ட்டு எங்க பக்கத்துல இருக்கிறவங்கலாம் வந்து பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. என் மேல இருக்கிற தெய்வம் என்ன இப்படி ஒரு ஆக்ரோஷமா இருக்குதே! அப்போ அப்போ வந்து சொல்லும்பொழுது, நான் தான் காளி வந்திருக்கிறேன் அப்படின்னு வந்து என்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்போ எங்க வீட்ல இருக்கிறவரும், எங்கன சுத்தி இருக்கிறவங்களும், "அப்ப என்னம்மா பண்றது? அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்களே! என்னோட உக்கிரத்த குறைக்கணும்னா விநாயகர் வாங்கி வைங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்பொழுது, அப்போ மாமா என்ன சொல்லியிருக்கிறார், "நான் வாங்கி வைக்கிறேன்." அத நான் வாங்கி வச்சுட்டு, "இங்க நான் பார்த்துக்கிறேன் நான். விநாயகர் வாங்கி வைக்கிறேன்னு" சொன்னாங்க. அப்போ விநாயகர் வந்து நான் வந்து விழிச்சு எழுந்த பிறகு, "எனக்கு விநாயகர்லாம் வேண்டாம். எனக்கு சின்னதா வேணா வாங்கி குடுங்க. இத்தனி சிலைங்கள்லாம் வந்துட்டா என்னால பராமரிக்க முடியாது. எனக்கு சின்னதா ஒரு விநாயகர் வாங்கி வைங்க" அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து அம்மாகிட்ட என்ன அப்போ மாமிகிட்ட என்ன அம்மா சொல்லியிருக்கிறாங்கன்னா, "நீ போய் வாங்கும்பொழுது உன்னுடைய முந்தானைய புடிச்சு இழுப்பாரு. அந்த விநாயகர் தான் நீங்க எடுத்துட்டு வரணும். மங்க சொல்ற மாரி விநாயகர் கொண்டு வரக்கூடாது. 1/2 அடியோ, 1 அடியோன்ற கணக்கெல்லாம் இருக்கக்கூடாது. அங்க போய் பார். நீ போய் பார்க்குற இடத்துல உன் முந்தானைய புடிச்சு இழுக்கம் பாரு. அந்த விநாயகர் தான் நீ வாங்கிட்டு வரணும். அது வலம்புரி விநாயகனா இருக்கணும்." அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ வந்து போய் பார்க்கும்பொழுது, அப்போ நான் சொன்னது போலவே ஒரு 1/2 அடிக்கு தான் பார்த்துருக்குறாங்க. குழந்தைய வச்சுட்டு இருக்கிறாள, பார்க்க முடியாதுன்றதுனால. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் தள்ளி போனோம்னே, முந்தாணி புடிச்சு இழுத்த விநாயகர் வந்து 2 அடி விநாயகர். பெரிய விநாயகர். அப்போ வந்து, ஐயோ! இவ எப்படி இத வந்து சேவிப்பா? எப்படி பண்றது? நம்ம அவகிட்ட எப்படி சொல்றது? அப்போலாம் ஃபோன் வசதிலாம் இல்ல. அப்போ வந்து என்ன சொன்னாங்க, அப்போ வந்து இல்ல இதை வாங்கிட்டு போயிடலாம். மறுபடியும் வந்து பார்க்கும்பொழுதும், "என்ன வாங்கு, என்ன எடுத்துட்டு போ." அப்படின்னு சொல்லிட்டு மாமிக்கு உத்தரவு குடுத்துருக்கிறாரு. அதை எடுத்துட்டு வந்துட்டு, இங்க எடுத்துட்டு வந்துட்டாங்க. எடுத்துட்டு வந்த பிறகு நானே சொன்னேன், "என்ன மாமி நான் சொன்னது 1/2 அடி தான். இவ்ளோ பெரிய விநாயகர் வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க." "இல்லம்மா எனக்கு கிடைச்சது விநாயகர் இவ்வளோ தான் கிடைச்சது. அம்மா சொன்னது போல என்ன முந்தாணி புடிச்சு இழுத்தாரு. அதனால தான் இந்த விநாயகர் வலம்புரி விநாயகர் வந்திருக்கிறாரு." அப்படின்னு சொன்னாங்க. அப்ப எப்படி நான் பூஜை பண்ண போறேன்? இல்ல அம்மாவே நடத்திக்கிறேன்னு சொல்றாங்க. அப்ப அம்மாவே நடத்திக்கிட்டோமா, அப்ப மறுபடியும் எனக்கு மேல தெய்வம் வந்து, அ வந்து என்ன சொல்லியிருக்குது, "நான் பார்த்துக்கிறேன். மங்க கிட்ட எதுவுமே நீங்க சொல்ல வேண்டாம். நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு, அதுக்கப்புறமா அவங்களே வந்து அவங்கள அதுக்கப்புறமா ஒரு சின்ன மேடை ஒண்ணு கட்டி, அது மேல அவர வச்சுட்டு ஆஹவானம் பண்ணி, அதுக்கப்புறமா அவங்க என்னென்னலாம் வழி நடத்துனாங்களோ, சிறப்பா நடந்தது. முதல்ல வச்ச அம்மன் பூஜைய விட, விநாயகர் பூஜை ரொம்ப சிறப்பா நடந்தது. அதுக்கப்புறம் நான் அவர தொடுறதுக்கு கூட ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன் நான். அவர தொடணும்னாலே பயம் எனக்கு. பெரிய விநாயகரா இருக்கிறார், நானும் சிறு பிள்ளையா இருக்கிறேன்னு. எனக்கு என்ன அந்த நாள்ல வந்து 34 வயசு தான் இருக்கும். அந்த நாள்ல வந்து குழந்தைய இப்ப நம்ம எப்படி தொடுறது? அத எப்படி தொடுறது? நம்ம தொடலாமா? 1/2 அடிக்கு மேல இருந்தாலே தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே! நம்ம தொடலாமா? நெனச்சுட்டு அவர பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது, அவர் எனக்கு முழுமையா காட்சி குடுத்து, அந்த தும்பி கையினால எனக்கு நெத்தி பொட்டுல ஆசீர்வாதம் பண்ணார். நமக்கு வந்து அனுகிரகம் பண்ணிட்டாரு. அப்ப வந்து நம்ம அவர தொடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு நான் அபிஷேகம் அன்னையிலிருந்தே பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இப்போ 25 வருஷமா. எந்த பிரச்சனையோடு வந்தாலும் அவர்கிட்ட தான் வந்து ஒப்படைப்பாங்க அம்மா. எது இருந்தாலும் கணபதி ஹோமத்துல அதுக்கு வந்து என்னலாம் எந்த தேவதை வந்து சொல்லுதோ, அதே போல தான் இங்க இருக்கிற மக்கள் வந்து என் கூட இருக்கிறவங்க அவங்க செய்வாங்க. அது வந்து என்ன பண்ணணும்? ஆனா வந்து ஆகம விதி பிரகாரம் நடக்குதான்னு கூட எனக்கு தெரியாது. அந்த நேரத்துல தேவதை வந்து, இந்த இதுக்கு இத போடுங்க, அருகம்புல் போடுங்க, இத பண்ணுங்க, அத பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து ஒரு நாள்ல வந்து பூஜை பண்ணிட்டு இருக்க நேரத்துல ஐயர் வர ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அந்த ஐயர் வந்து வரல அன்னைக்கு. அப்போ வந்து எங்க தம்பி, பால நடராஜன் சொல்றவருடைய அக்கா, அவங்க பால நடராஜன் எல்லாமே உட்காந்துட்டு இருக்கும் பொழுது, ஐயர் வரலையாம்மா, ஐயர் வரலையாம்மான்னு. அப்போ பக்கத்துல சகோதரங்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. "நீ வந்து உனக்கு நான் தீட்சை குடுக்குறேன்ப்பா. நீ இனிமேல் வந்து ஆன்மீகத்துல இறங்கி, உனக்கு கணபதி ஹோமம் பண்ணக்கூடிய அளவுக்கு உனக்கு அந்த சக்திய குடுக்குறேன்னு" சொல்லிட்டு, பால நடராஜனுடைய அக்காக்கு தீட்சை குடுத்தாங்க. பக்கத்துல இருக்கிற எங்க தம்பிக்கும் தீட்சை குடுத்துருக்காங்க. அந்த தீட்சைய வாங்கிட்டு, ராமான் என்ற தவிர அவனுக்கு வேற எதுவுமே சொல்லவே தெரியாது. ஆனாலும் உடனே அவன் மந்திரத்த உடனே சொல்ல ஆரம்பிச்சு,
இது வரைக்கும் 23 வருஷமா கணபதி ஹோமம் எந்த இடத்துல நடந்தாலும் கணபதி ஹோமத்தை பண்றக்கூடிய அளவுல எங்க தம்பிய ஆளாக்கி வச்சிருக்காங்க. கிரகச்சாரம் இப்படி பண்ணுது, அப்படி பண்ணுது. இதெல்லாம் சொல்லும் பொழுதெல்லாம் அம்மா வந்து ஒரு நாள்ல கூட அந்த கொரோனான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷம் ஒரு இது பரவ போகுது. அதாவது வந்து விஷம் பரவ போகுதுதான் சொன்னாங்கன்னா, கொரோனான்றதெல்லாம் சொல்லல. வெளியூர்ல இருந்து கொரோனா வரதுக்கு அதாவது விஷ கிருமி வந்து நம்ம ஊர்ல வந்துடுச்சுன்னா, இத்தனை பேர்லாம் மடிவாங்க, இத்தனை பேரெல்லாம் இறக்க போறாங்கன்னு முன்கூட்டியே வந்து அங்க இருக்கிறவங்க கிட்டலாம் சொல்லிட்டாங்க. அதுக்கு என்ன பரிகாரம்ன்னு கேட்டதுக்கே மஞ்சளும் வேப்பிலையும் தான் சொன்னாங்க. மஞ்சளும் வேப்பிலையும் தான் குடுக்கும். மஞ்சளையும் வேப்பிலையும் தெளிச்சு வைங்க. மஞ்சளும் வேப்பிலையும் அதிகமா கையில வச்சுக்கோங்க. எல்லா இல்லடத்துலயும் தெளிச்சு விடுங்க. வேப்பிலைய வைங்க, மஞ்சள வைங்க. அதுதான் சொல்லிக் குடுத்துட்டு போனாங்க. ஆனா, அந்த சொல்லி 3வது மாசமே வந்து கொரோனான்ற ஒரு கொடூரமான நோய் வந்து தாக்குச்சு. எல்லாம் முன்கூட்டி எந்த ஒரு பிரச்சனை நடக்க போகுதுன்னாலும், முன்கூட்டியே வந்து சொல்லிடுவாங்க. அரசியல்ல இப்படி நடக்க போகுதுன்னு சொல்லுவாங்க. வெளி மக்களுக்கு இப்படி நடக்க போகுதுன்னு சொல்லுவாங்க. இந்த நாள்ல குழந்தைங்களுக்கெல்லாம் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு விஷயமா சொல்லிட்டு போவாங்க. அவங்க சொல்லிட்டு, அவங்களுக்கு உண்டான பரிகாரத்தையும் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா வந்து இதெல்லாம் வந்து வெளி மக்களுக்கெல்லாம் வந்து ஏம்மா சொல்லாம இருக்கிறீங்க? ஏம்மா எதுவுமே செய்ய மாட்டேன்றீங்கன்னு சொல்லிட்டு பால நடராஜன் தான் வந்து என்ன ஊக்குவிச்சுட்டு பண்ணிட்டே இருப்பாரு. வரும். ஒரு ஒரு காலகட்டத்துக்கு ஒரு ஒரு அம்மா வருவாங்க. நான் பவானி அம்மன் வந்திருக்கேன். ஒரு ராவு காலத்துல நாகதேவதை வந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து செவ்வாய்க்கிழமை நேரத்துல வந்து நாகதேவதை வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வாக்குக்கு சொல்லிட்டு இருக்கும் பொழுது, நான் வந்து வராகி அம்மாவே வந்திருக்கிறேன் நானு. வீட்ல உட்காந்துட்டு இருக்கும் பொழுது, யாருமே எல்லாரும் என்னை விட்டு விலகி போயிடுவாங்க. எல்லாம் அவருக்கு வந்து அலுவலகத்துக்கு போயிடுவாரு. என் பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் தனிமையில தான் உட்காந்துட்டு இருப்பேன். அவங்க கிட்ட நான் கேட்பேன், "என்னம்மா, ஏம்மா இந்த இடத்துக்கு நீங்க வந்தீங்க? எதுக்கு இந்த விநாயகர் இங்க வச்சீங்க? எவ்வளோ இடம் இருக்கு, எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் நீ வந்து தேர்ந்தெடுக்காம என்ன தேர்ந்தெடுத்தியே. எனக்கு சுற்றுப்புறமும் சரி வரல. நான் இருக்கிற இடமும் சரி வரல. அப்படி இருந்தும் இத்தனை தெய்வங்கள்லாம் வரீங்களே ஏம்மான்னு சொல்லும் பொழுது, "இல்ல, இல்ல. நீ வந்து சாதாரண பெண் அல்ல. நீ தேவலோகத்து மங்க. நாங்க வந்து உட்கார்ந்து உனக்கு வாக்கு சொல்றோம். நீ பயப்படாத. நீ வந்து உனக்கு வந்து குறைவான மக்கள உனக்கு அனுப்புவோம். 4 பேருக்காவது சொல்லு. உன்னுடைய இதுல வந்து 4 பேருக்காவது சொல்லு. நாங்க வந்து உன் கூடவே வந்து உட்கார்ந்துட்டு இருப்போம். உன் கூடவே உட்காருவோம். உன் கூடவே உட்கார்ந்து சாப்பிடுவோம். எல்லாமே செய்வோம். நீ வந்து என்னை பத்தி எதுவுமே நினைக்காத. நாங்க எங்களுக்கு விருப்பமான இடம். அதாவது வந்து திருப்போரூர் சொல்லிட்டு முருகர் கோயில் இருக்கு. அந்த முருகர் கோயிலுக்கு போறவங்கலாம் வந்து படித்துறைன்னு சொல்லிட்டு இங்க கீழ இருந்து. அந்த காலத்துல படித்துறை இருந்த இடம் தான் இது. அப்போ வந்து வந்து அப்போ இருக்கிறவங்கலாம் வந்து இங்க உட்காந்து பூஜை பண்ணுவாங்களாம். அதாவது வந்து ஓமம் வளர்ப்பாங்களாம், ஏதாவது பூஜை பண்ணுவாங்களாம். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் 4 மக்கள் வந்து இங்க தங்கிட்டு, குளிச்சுட்டு அந்த படித்துறையில உட்காந்து குளிக்க செஞ்சுட்டு அதுக்கப்புறமா திருப்போரூர் ஆலயத்துக்கு இவங்கெல்லாம் போவாங்க. நீ வந்து சாதாரண இடம் நீ நினைக்காத. இந்த இடத்துல வந்து சித்தி அடைந்தவங்களும் இருக்கிறாங்க. அதனால வந்து இந்த இடத்த நாங்க தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறோம். சாதாரண இடம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறமா ஒரு 21 வருஷத்த கழிச்சுட்டு, அப்போ சொல்லுவாங்க அம்மா, "உனக்கு காமாட்சி அம்மா வந்து உட்காருவாங்க. சாதாரணமா வந்து நான் சொல்லிட்டு போறேன். ஆனா வந்து உனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. உங்க வீட்ல போயிருக்கிறான் பாரு. அவன் உத்தியோகத்துக்கு போயிருக்கிறான் பாரு. அவன் வந்து ரிட்டயர்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ வந்து அது வந்து ஆகும்பொழுது நான் ஆலயம் கட்டி அவனுடைய தொகையில தான் நாங்க ஆலயம் கட்டுவோம். அவனுடைய கஷ்டத்துல தான் நாங்க ஆலயம் கட்டுவோம்ன்னு சொல்லிட்டு, ஒரு சின்னதா ஒரு ஆலயம் கட்டலாம். ரொம்ப மழை பெஞ்சா நனையுது. எல்லா சாமிங்களும் நனையுதுன்றதுனால தான் வந்து ஆலயம் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சாதாரணமா மேல ரூஃப் போடுற மாரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் கணவர்கிட்ட சொன்னேன். அவரும் சரிம்மா போடலாம். கட்ட ஆரம்பிச்சோம். கட்டிட்டே இருக்கும் பொழுது, அதே தேவதை வந்து என்கிட்ட சொல்லுது, இப்போ வந்து காமாட்சி அம்மா வரப்போறாங்க. அந்த சிலைய தான் நீங்க வைக்கணும். இந்த இடத்துல காமாட்சி அம்மாவா? நானு சாதாரணமா சொல்லிட்டு இருக்கிறேன். சாதாரண ஒரு இடத்துல காமாட்சி அம்மா எவ்வளோ பெரியவங்க. காஞ்சி பெரியவர் வரணும். அதெல்லாம் இந்த இடத்துல சாத்தியமாகுமா? ஏன் அம்மா இப்படிலாம் சொல்றாங்க? காமாட்சி அம்மா எப்படி வரும் இந்த இடத்துக்கு? அப்படிலாம் நான் பேசிட்டு இருக்கும் பொழுது, உடனே என்கிட்ட அருள் வந்து, அவங்க யாருக்கு வாங்கி குடுக்குறாங்களோ அவங்களாண்ட போயிட்டு உடனே வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 28 நாள் தான் அந்த அம்மாவ அனுகிரகம் எல்லாமே நல்லாவே நடந்தது. அன்னைக்கு பூஜை எல்லாம் ரொம்ப நான் நினைச்சது கூட பார்க்கல. அந்த அளவுக்கு எல்லாம் நல்லா கூட இருக்கிறவங்கலாம் நடத்தி குடுத்தாங்க. நல்லபடியா பூஜையும் நடந்தது. இங்க என்ன ஒரு சிறப்புன்னா இந்த கோவில்ல, சனி பெயர்ச்சி அன்னைக்கு
இங்க வந்து அதுக்கு முன்னாடியே அம்மா வந்து சொல்லிட்டு போவாங்க. இன்னைக்கு இந்த நாள்ல சனி பெயர்ச்சி நடக்குது. அதாவது வந்து திருநள்ளாறுல எந்த நேரத்துல சனி பெயர்ச்சி நடக்குதோ, எந்த நேரத்துல பூஜை நடக்குதோ, அத இந்த இடத்துல சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து சொல்லும்பொழுது, ஒரு நாள் வந்து என்ன சொல்றாங்க, தர்பேஸ்வரர் தர்பேஸ்வரர் அதாவது வந்து தர்பையெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? தர்பேஸ்வரர் வந்து ஆகமனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப வந்து கூட ஒருத்தர் சுந்தர்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாங்க. எந்த இடத்துல எவ்வளோ தர்பை கிடைக்குதோ, அவ்வளவும் எடுத்துட்டு வந்து இங்க போடு. நாங்களே வந்து அத நாங்க செஞ்சுட்டு, அத வந்து நாங்களே வந்து அமைச்சு குடுத்து, அவருடைய ஈஸ்வரனுடைய பார்வை, அதாவது திருநள்ளாருடைய எப்போ அந்த இடத்துல பூஜை நடக்குதோ, அவருடைய அருட்கடாட்சம் இங்கேயும் அந்த இடத்துக்கு உள்ள அதுக்கு எத்தனை சக்தி இருக்குதோ, அதுபோல இந்த இடத்துலயும் வந்து அந்த சக்தி உங்களுக்கு கிடைக்கும். அதனால தர்பேஸ்வரர வந்து ஆகவானம் பண்ணுங்க. நானே வந்து செஞ்சு குடுக்குறேன். உங்களுக்கு தெரியலனாலும் நாங்களே வந்து தேவதைங்க வந்து செஞ்சு குடுப்போம்ன்னு சொல்லிட்டு, ஒரு நாள் அந்த சனி பெயர்ச்சி அன்னைக்கு சனி பெயர்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாடி தர்பேஸ்வரருடைய சிலையே பண்ணாங்க. தர்பையிலேயே பண்ணிட்டாங்க. தர்பையிலேயே சுத்தி பண்ணிட்டு, யார் யார் சனி பெயர்ச்சில பிடிக்குதோ, இல்ல சனி பெயர்ச்சி யார் யாரெல்லாம் பிடிபடுறாங்களோ, அவங்களுக்கெல்லாம் வந்து இங்க விமர்சனம் அதிகமா குடுத்துருக்குறாங்க. அதாவது வந்து தர்பேஸ்வரரே இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறார் பாரு. உங்களுக்கு அங்க போக முடியாதவங்கலாம் இங்க வந்து வணங்குங்க. இங்க வந்து வணங்கிட்டு அவருடைய அருட்பார்வைய பெற்றுட்டு போங்கன்னு சொல்லிட்டு அம்மா சொல்லுவாங்க. அப்ப வந்து அந்த இடத்துல வந்து அந்த திருநள்ளாறுல எந்த நேரத்துல அந்த கற்பூர ஆராத்தி நாங்க நடக்குதோ, அதே நேரத்துல இந்த இடத்துலயும் நடக்கும். இதே இடத்துல வந்து இந்த ஆலயத்துல அந்த நேரத்துல நடக்கும். 2 1/2 வருஷம் அவங்களுக்கு வந்து எந்த மலை போல வர பிரச்சனை கூட பனி போல போயிடும். அம்மா நல்லது நடந்துச்சும்மா, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வர இருந்ததும்மா, அம்மா எப்படியோ காப்பாத்திட்டாங்க. எல்லாமே வந்து சனீஸ்வரனுடைய சிறப்பு இந்த ஆலயத்துல அதிகமாவே இருக்குது. அதே போல மற்றொரு சிறப்பும் உண்டு இந்த கோவில்ல. அதாவது வந்து ராகு கேதுன்னு சொல்லிட்டு பரிகாரமும் இருக்குது. அதே சமயத்துல ராகு கேது எப்போ வந்து பெயர்ச்சி அடைகிறாரோ, திருநாகேஸ்வரத்துல என்ன நடக்குதோ, எந்த நேரத்துல நடக்குதோ, அதே போல இங்கேயும் கற்பூர ஆராதனை எல்லாம் இங்கேயும் நடக்கும். அந்த நாள்ல வர நாகதோஷம் இருக்கிறவங்க, திருமணம் ஆகல எனக்கு, இப்போ 8ல இருக்கு நாகம், 7ல இருக்கு நாகம், 2ல இருக்கு நாகம், எனக்கு வந்து 4ல வந்திருக்குது, எனக்கு வந்து ஏதாவது ஒண்ணு நடக்க போதாம்மா, எனக்கு வந்து நல்ல பரிகாரம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, என்கிட்ட வர தேவதை வந்து அவங்கள உட்கார வச்சு, அவங்களுக்கு உண்டான பூஜைகளெல்லாம் வந்து நாகத்துக்கு வந்து பால் அபிஷேகம் செய்ய வைப்பாங்க. பால் அபிஷேகம் செஞ்சு அதுலேருந்தே விடுபட்டிருக்கிறாங்க. எனக்கு திருமணம் ஆயிடுச்சும்மா, தோஷத்துலேருந்து ஓரளவு தப்பிச்சம்மா, நான் வந்து நான் வந்து சிறைக்கு போறவங்கலேருந்து தப்பிச்சு வெளியே வந்திருக்கிறாங்க. சிறைக்கு போக போறோமா, எனக்கு பயமா இருக்குதுமான்னு சொல்லுவாங்க. அந்த நாகத்துக்கு உண்டான பரிகாரத்தை செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் அம்மா எனக்கு இப்படி மாறிடுச்சும்மா, வழக்குலேருந்து நல்லா மாறிடுச்சம்மா, எனக்கு விவாகரத்து கொடுக்கறதுக்கு இருந்தாங்க கணவர், இப்போ நான் கூடி வாழுறேம்மா, இப்போ நான் நிம்மதியோட வாழுறேம்மா, எனக்கு குழந்தை இல்லாமல் இருந்துச்சு, எனக்கு குழந்தை பிறந்து பாக்கியத்தை கொடுத்துருக்குறாங்கம்மா, குழந்தை பிறந்திருக்குதம்மா, தாம்மா அதுக்கு உண்டான பேரை நீங்கள் தாம்மா வைக்கணும். இப்படியே இத்தனோ பேர் வந்து ராகு கேது தோஷத்துலேருந்து விடுபட்டு போனவங்க ரொம்ப அதிகமான பேர் தான் இங்கே. சனி பெயர்ச்சியாவது 2 1/2 வருஷம், இது வந்து 1 1/2 வருஷத்துக்கு வரும்பொழுது ராகு கேதுக்காக எங்ககிட்ட வந்து அம்மா நான் இதெல்லாம் சொல்றது வந்து தேவதைங்க தான் வந்து எனக்கு செஞ்சு கொடுக்கும். நானா வந்து செய்ய மாட்டேன். என்னத்துக்கு வந்துட்டுன்னு கூட கேட்க மாட்டேன். அவங்களாவே தேவதை கிட்ட வந்து தேவதையே வந்து சொல்லி அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்குது, நீ சிறைக்கு போக போற, ஜாக்கிரதை, இந்த பயணம் இந்த நேரத்துல போகக்கூடாது, 10 மணிக்கு மேல வெளியே போகக்கூடாது, இந்த நாள்ல பயணம் செய்யக்கூடாது, இந்த நாள்ல பயணம் செஞ்சேன்னா ஆபத்து அங்க காத்துட்டு இருக்குது, அப்படிலாம் சொல்லுவாங்க நாக தேவதை. அப்போ சொல்லும் பொழுது இதெல்லாம் விளக்கத்தை கேட்டு நடந்துக்கிட்டவங்க தப்பிச்சாங்க. நடக்கல, அம்மா சொன்னது இல்ல நாங்க போயிட்டு தான் வருவோம், அப்போ நீ போயிட்டு வா. அதே போல விபத்தும் சொல்லுவாங்க, விபத்து நடக்க இருக்குது, இப்போ வாகனம் வேண்டாம், இப்போ விபத்து நடக்க போகுது, அப்படியும் மீறியும் அந்த வாகனத்தை வாங்கிட்டு விபத்துக்கு வாழ்ந்த பிறகு அம்மா இப்படி ஆயிடுச்சு, என்னால இப்படி ஆயிடுச்சுமான்னு வந்து கூட சொல்றவங்க அதிக பேர் இருக்கிறாங்க. அம்மா அந்த நேரத்துல என்ன சொல்றாங்களோ அது பிரகாரம் நடந்துகிட்டா எல்லாமே நல்லதே நடக்கும். அப்ப அம்மா சொல்லுவாங்க, ராகு காலத்துல நீங்க வந்து ராகு காலத்துல வந்து கேட்டுக்கங்க, செவ்வாய்க்கிழமை ராகு காலத்துல வந்து கேளுங்க, இப்போ உங்க குடும்ப சூழ்நிலை இப்படி இருக்குது, நாகப்பிடியில இருக்கிறீங்க அப்படின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு 3லேருந்து 4:30 மணி வரைக்கும் சொல்லுவாங்க. அப்போ வந்தவங்க வந்து எப்படின்னா, முதல்ல ஏற்கனவே திருமணம் ஆகி விவாகரத்து ஆகி பிரிஞ்சு இருக்கிறவங்க,
தம்பதிங்களாம் பிரியிறாங்க இல்லையா? அதேபோல பிரிஞ்சு இருக்கிறவங்க வந்து வரும்பொழுது ஒரு ஆணோ, ஒரு பெண்ணோ வந்து என்கிட்ட கேட்டுருக்கிறாங்க. அம்மா இந்த மாரி பிரிவினை ஆயிடுச்சு, விவாகரத்து ஆயிடுச்சு. எனக்கு மறு வாழ்க்கை குடுங்கம்மா. எனக்கு அப்படிலாம் கேட்டவங்களுக்கு திருமணத்த நடத்தி குடுத்துருக்குறாங்க. சிறப்பா பண்ணி குடுத்துருக்குறாங்க. நெறைய எத்தனை பேருக்குன்னு என்னால சொல்ல முடியாது. ஆனா நெறைய பேருக்கு அம்மா செஞ்சுங்க. ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும். யார் வந்து கேட்டாலும் அவங்களுக்கு இந்த நேரத்துல இந்த பெண் கிடைக்கும். போய் பாருங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கேத்த மாரி நல்லபடியாவே நடந்து திருமணமாகி, இப்ப குழந்தையும் குட்டியுமா நல்லா தான் இருக்கிறாங்க. நல்லா செழிப்போட இருக்கிறாங்க. நான் பேசும்பொழுதெல்லாம் வந்து, "அம்மா நல்லா இருக்கிறேம்மா. அம்மா ரொம்ப நல்லா இருக்கிறேம்மா. 2வது திருமணம் எங்களுக்கு நல்லா கை குடுக்குதம்மா. முதல் திருமணத்துல நாங்க வந்து சில பிரச்சனைகள்லாம் இருந்தது. ஆனா 2வது திருமணத்துல நல்லா நடந்துச்சும்மா. நல்லபடியா நாங்க இருக்கிறோம். நல்லபடியா குழந்தை பொறந்தது." அவங்கலாம் சொல்லும்பொழுது, அது நான் கேட்கும்பொழுது எனக்கு ஒரு மனசுல ஒரு நிம்மதி இருக்கும். அதுதான் எனக்கு சந்தோஷம். மத்தபடி எனக்கு வந்து ராகு, கேதுனால வந்து வர பிரச்சனையே இதுதான். விவாகரத்து வர்றது, இதெல்லாம் வந்து சூழ்நிலை வந்து அதுக்கப்புறம் வந்து சுக்கிரன்னு சொல்லிட்டு ஒரு இருக்கு. அந்த சுக்கிரன் வந்து ஜாதகத்துல சரி வரலனால வாழ்க்கை வந்து பிரிவினை ஆவுது. பிரிவினை ஆகும்பொழுது என்ன பண்றாங்க, அ வாழ்க்கை சரியில்லாம போகுது. அந்த நேரத்துல வந்து விநாயகருக்கு பூஜை செய்ய சொல்றாங்க. விநாயகருக்கு சுக்கிரன நினைச்சு விநாயகருக்கு வெண்பட்டு, ஒரு வெள்ளை பூவு, ஒரு மொச்சை, ஒரு வெண்பொங்கலோ, இல்ல தயிர் சாதமோ ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு வந்து படைச்சு, அவருக்கு வந்து அதுலயும் வந்து அனுகிரகம் பண்ணி திருமணம் ஆயிருக்குது. திருமணம் 2 பேர் பிரிஞ்சவங்களும் இணைஞ்சிருக்கிறாங்க. அது போலலாம் நடந்திருக்கு. அப்போ ஒவ்வொன்னும் நவகிரகத்துல எத்தனைலாம் இருக்குது பார்த்தீங்களா? ராகு, கேது, 2வது சனி பெயர்ச்சி, 3வதா வந்து சுக்கிரன். இந்த மாரிலாம் இருக்குது. அந்த குழப்பங்கள்லாம் தீரணும். சூரியனுடைய இதுவும் வந்து இருக்கும் பொழுது, சூரியனுடைய அமைப்பு இப்படி இருக்குது. சூரியனுக்கு போங்க. அப்படி முடியாதவங்க இங்க வர முடியலன்னா கூட, ஒரு ஆலயத்த அம்மா சொல்லுவாங்க. அந்த இடத்துல போயிட்டு, நீங்க அந்த இங்க இடத்துல செய்ய முடியலனாலும், நீங்க இருக்கிற இடத்திலேயே இருக்கிற நாகத்துக்கு செய். அத பண்ணு, இத பண்ணு. இப்படிலாம் சொல்லிக் குடுத்து செஞ்சிருக்கிறாங்க. அவங்களும் வந்து பயன்பெற்று, "அம்மா நல்லா நடந்துச்சும்மா. நல்லபடியா நடந்தது. நல்லா நீங்க சொன்னது போலவே 90 நாளுக்குள்ளவே எல்லாமே நல்லது நடக்குது." அப்படிலாம் கூட சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் அதெல்லாம் கேட்கறது எனக்கு ஒரு மகிழ்ச்சி. அவ்வளோதான். அதுபோல குருவ பற்றியும் நான் சொல்ல வேண்டியது இருக்குது. குரு வந்து எனக்கு வந்து ராகவேந்திரா. அவர் வந்து எனக்கிட்ட வந்து அவர் வந்து நான் வந்து வியாழக்கிழமை விரதம்னு சொல்லிட்டு எடுத்தேன் நான். அப்போ வந்து எடுக்கும்பொழுது வியாழக்கிழமை விரதம் இருக்கும்போது எனக்கு ராகவேந்திரா தான் எனக்கு வந்து இதில வந்தது மனசுல. அப்போ ராகவேந்திரா அப்போ ராகவேந்திரா கிட்டயே நான் கேட்கிறேன். ராகவேந்திரா நீங்க இருக்கிறீங்களா? நீங்க என்கிட்ட இருக்கிறீங்களா? ராகவேந்திரா என்கிட்ட இருக்கிறீங்களான்னு இப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கும்பொழுது, அப்போ வந்து அன்னைக்கே வந்து என்ன நடந்துச்சுன்னா, வெங்கடேஷன்னு சொல்லிட்டு ராகவேந்திரா மடத்துல இருந்து வந்தாரு. அதே வியாழக்கிழமை அன்னைக்கு வந்து என்கிட்ட வந்து பேசுறாரு. "நான் வந்து ராகவேந்திரா மடத்துலருந்து வந்திருக்கிறேம்மா. என் பேர் வந்து வெங்கடேஷ்" அப்படின்னு சொல்றாரு. அப்போ எனக்கு ரொம்ப மனசுல ஒரு சந்தோஷம் ஓடுது. அப்ப நான் ரொம்ப ராகவேந்திரான்னு சொல்லிட்டு இருக்கிறோமே, அப்ப வியாழக்கிழமை விரதம் இருந்து ஒரு குருவ நம்ம தேர்ந்தெடுக்கணும். நம்ம ஒரு குருவ தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லும்போது ராகவேந்திரா தான்மா தேர்ந்தெடுத்தோம். ராகவேந்திராவுடைய மகிமை எப்படிலாம் இருக்குது ராகவேந்திரா, இப்படிலாம் இவ்ளோ சீக்கிரம் இப்படி வந்து காட்டிக் குடுத்துட்டாரே எனக்கு வெங்கடேஷன்னு சொல்லிட்டு, அவர் ரொம்ப ஆன்மீகத்துல ரொம்ப ஒரு நல்ல ஒரு அமைப்புள்ளவரு. ஆனா வந்து அதே இடத்துல அவருக்கு வந்து சில விஷத்தன்மைலாம் அவருக்கு செஞ்சதுனால, அவரு என்கிட்ட வந்தாரு. அவரும் சொன்னாரு, "நான் தியானத்து மூலியமா உன்ன நான் பார்த்தேன் நானு." நானும் சொன்னேன், "அப்பா நான் வந்து ராகவேந்திரா குருவுடைய இதுவே நான் கும்பகோணத்துல இருக்கும்பொழுது எனக்கு காட்சி குடுத்தாருப்பா. அவர் காட்சி குடுக்கும் பொழுது அவர்கிட்ட இருந்த கண்ணு ஒளியில வந்து நீல நிறத்துல வந்து என் நெத்தி பொட்டுல அடிச்சது." அம்மான்னு சொல்லிட்டு எழுந்து உட்கார்ந்தேன். அப்பதான் நான் ராகவேந்திராவுடைய பக்தையா ஆனேன். ஆனா வந்து அது நான் நெனச்சது உண்மையா இருந்ததுன்னா, அந்த இடத்துல இருந்து யாராவது ஒருத்தர் என்கிட்ட காட்டணும்னு சொன்னேன். அது அது உன்கிட்ட எடுத்துட்டு வந்து என்கிட்ட வந்து காட்டிட்டாருப்பா. ரொம்ப சந்தோஷம். அப்ப ராகவேந்திரா என்கிட்ட இருக்கிறாருன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்போ சந்தோஷப்படும்போது, இல்லம்மா எனக்கும் சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. அத நான் என்கிட்ட தேவதைங்க வரும். அப்போ வந்து கேளப்பா அப்படின்னு சொல்லும்பொழுது, மறுநாளே வெள்ளிக்கிழமை. அன்னைக்கு வந்து அவரு என்கிட்ட வந்து கேட்கும்பொழுது, "உன்னுடைய சூழ்நிலைலாம் இப்படி இருக்குது. உண்மைதாம்மா, உண்மைதாம்மான்னு" சொன்னாரு. "உன்னுடைய இறப்பே வந்து இந்த நேரம் வரைக்கும் தான்ப்பா இருக்குது. அம்மா எனக்கு முக்தி குடுத்துருங்க. நான் கிளம்பிடுறேன் நானு" அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கம் போயிட்டாரு. ஸ்ரீரங்கத்துல தான் போயிட்டு அவர் அம்மா சொன்ன தேதியிலேயே அவரு முக்தி அடைஞ்சுட்டாரு.
அதுபோல நமக்கு குருவுடைய அருளும் இருக்கு. அந்த குருவுடைய அருள் வந்து அப்போ என்கிட்ட வந்து அருள் வாக்கு கேட்கறவங்கலாம் வந்து என்கிட்ட வந்து அப்போ தேவதை வந்து சொல்லும், உங்களுக்கு தீட்சை குடுக்கணுமா? அவங்களுக்கு உண்டான என்ன தேவதை இருக்குதோ, அதுக்கு உண்டான தீட்சையும், அதுக்கு உண்டான மந்திரத்தையும் அம்மா சொல்லி குடுத்துருவாங்க. அப்போ வந்து உனக்கு இதுதான்ப்பா வணங்கணும். இந்த பாபாவ தான் நீ வணங்கணும். இந்த நேரத்துல உன் ஊர்ல இருக்கிற இந்த பாபாவ வணங்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு இது சொல்லிட்டே இருப்பாங்க அம்மா. அந்த குருவுடைய அருளும் வந்து இந்த இடத்துல தீட்சை குடுத்தவங்க அதிக பேர். அதனால நானும் அடைஞ்சவங்களும் அதிக பேர். இந்த இடத்துக்கு தான் போகணும். காசிக்கு போகணும்னு கூட காசியிலேயே போய் கூட தீட்சை அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல கூட அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. இந்த இடத்துல போய் நீ வாங்கிக்கணும் தீட்சை. இந்த இடத்துல போய் வாங்கிக்கணும் தீட்சை. எது குடுத்தாலும் அம்மா வந்து சரியா சொல்லுவாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு தீட்சை. அம்மாவே எத்தனையோ பேருக்கு தீட்சை குடுத்து இருக்கிறாங்க. எல்லாம் நல்லதே நடந்திருக்குது. அதுக்கு உண்டான மந்திரம் அது தீட்சைன்னா எனக்கு ராகவேந்திரா கிடைச்சது போல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு சக்தி. எல்லார் மனசுலயும் ஒரு சக்தி இருக்கும். அந்த சக்தியை தட்டி எழுப்பி அது தீட்சை குடுப்பாங்க. உண்மையான பக்தி இருக்கிறவங்களுக்கு அம்மாவே அம்மாவே நானே வரேன்டா உன்கிட்ட. நானே இருக்கிறேன். நான் உன்கிட்ட இருந்து நான் பார்த்துப்பேன். நான் என்ன எல்லா பொழுதும் என் பேரை சொல்லி கழிச்சுட்டு போ. அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. அந்த அளவு குரு அருளும் இந்த இடத்துல இருக்குதுப்பா. இந்த கோயில்ல மற்றொரு சிறப்பு என்னன்னா, அமாவாசை, பௌர்ணமி. அமாவாசை வந்து 12 மணிக்கும், பௌர்ணமி வந்து சாயந்தர பொழுது 4:30லேருந்து 6 மணி வரைக்கும். அது வரைக்கும் நான் அந்த அதாவது அமாவாசை, பௌர்ணமி. அது வந்து என்னுடைய குலதெய்வம். அதாவது குலதெய்வம் வந்து முனீஸ்வரன். அவர் வந்து அதாவது வந்து இவ்வளோ தெய்வத்த வச்சுட்டு, அதுக்கப்புறம் என்னுடைய குலதெய்வத்த வைக்கவே இல்ல. அதுக்கப்புறமா என்ன நடந்ததுன்னா, குலதெய்வத்தை வைக்காத தொட்டு எனக்கு சில பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிச்சது. சில பிரச்சனைகள்லாம் வரும்பொழுது, அதுக்கப்புறம் கனவுலயே வந்து ஒரு மாமா, மாமி மாரி வந்து கனவுல, "பார் ஒரு இடத்துக்கு நீ போ. அந்த இடத்துக்கு போனீன்னா உன்னுடைய பிரச்சனைகள்லாம் தீரும்ன்னு" சொல்றாங்க கனவுலயே. அம்மா சொல்றாங்க, "நீ வந்து உன்னுடைய குலதெய்வத்த மறந்துட்டு இத்தனை தெய்வத்த வச்சு வணங்குனா எப்படி அம்மான்னு?" அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது. ஆமால்ல நம்மளுடைய குலதெய்வம் முனீஸ்வரன் ஆச்சே. நம்ம ஏன் இத மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மாகிட்ட சொன்னேன் நான். அந்த பொழுது அம்மா இருந்தாங்க. அப்போ இருக்கும்போது உடனே இன்னைக்கு அம்மாக்கு வச்சு நடத்திடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது எங்களுக்கு வந்து முனீஸ்வரன்றது 3 கல் வச்சு படைப்போம். அதுக்கப்புறம் அந்த 3 கல்லு அதே நாள்ல உடனே ஓடி போயிட்டு வாங்கிட்டு வந்து 3 கல்லு வச்சுட்டு படைச்சிட்டோனே அந்த நாள் நினைச்சு கூட பார்க்கல. முனீஸ்வரனை வச்சே படைக்கிறோம் அவ்வளவுதான். உடனே என்கிட்ட வந்துட்டார் அவர் முனீஸ்வரன். அவருடைய வழிகாட்டுதல் மூலியமா தான் அமாவாசை அன்னைக்கு வந்து அவருடைய வழிகாட்டுதல். இத்தனை பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. இத செஞ்சு கொடுங்க, அத செஞ்சு கொடுங்க. இந்த ஆலயத்துல வந்து நடத்திக்கங்க. நடத்திக்கிட்டு எடுத்துட்டு போங்க. வந்து எனக்கு வந்து ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். அது வந்து பால நடராஜன் சொல்லிட்டு வருவார் அவரு. அவரு எப்பவுமே இதே தான் சொல்லிட்டே இருப்பாரு. ஒரு நாள் என் கனவுலயே வந்தார். அவரு போலவே அதே உருவத்துல வந்தார். வந்துட்டு அதே போலவே எனக்கு என்னென்னலாம் என்கிட்ட வந்து ஒரு விளையாட்டு காட்டுறது எல்லாமே சொல்லிட்டு போவாரு. இப்படி நடக்கணும், அப்படி நடக்கணும். அதே போலவே சரி இது நடந்துக்கும். அதே நடந்தது. எல்லாமே நடந்தது. அவர் எப்படி வந்து கனவுல சொல்றாரோ, அதே போல நடந்தது. அதுக்கப்புறம் அவருடைய இதுவே வந்தது. அவருடைய ரூபத்திலேயே அவரே வந்தாரு. அவரே வந்துட்டு ஏன் ஓடுறாரு? ஏன் ஓடுறாரு? அவர பின்தொடர்ந்து நானும் ஓடிக்கிட்டே இருக்கிறேன். கடைசியில ஒரு குகை மாரி தெரிஞ்சது. அதுல பார்க்கும்பொழுது ஒரு என்ன அந்த காவி நிறத்துல காவி நிறத்துல கையில வில்லோட ஏந்திக்கிட்டு மேல அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. ராமா அப்படின்னு போயிட்டு நான் நின்னேன். நிக்கும் பொழுது அவர் வந்து உடனே வெளியவே நின்னுட்டு கை கூப்பி நிக்கிறாரு. பின்னாடி திரும்பி பார்க்கும் பொழுது ஆஞ்சநேயர். அப்போ வந்து அவர் தான் என்ன இங்க அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு. அவர் தான் இங்க அழைச்சிட்டு வந்திருக்கிறாருன்னு நினைச்சிட்டு அதுக்கப்புறம் அவரும் என் மனச அதனால அவர் பால நடராஜன். இப்பவும் அவர் வந்து எனக்கு ஏதாவது ஒண்ணு நடக்கணும். ஏதாவது ஒரு இந்த காலத்துல ஏதாவது ஒரு விசேஷம் நடக்கணும். ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அவர் வந்து தான் நிப்பாரு. அது எந்த நேரத்துல அவரே வந்து நிப்பாரு. நான் நினைச்சிட்டு இருந்தேன்ப்பா, நீ கரெக்ட்டா வந்துட்டப்பா, நீ சரியா வந்துட்டப்பான்னு. இல்லம்மா அப்பா எனக்கு உத்தரவு குடுத்தாரு. அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதுதான் நடந்துட்டு இருக்குது. இதுவரைக்கும் பால நடராஜன் என் கூடவே இருந்து பயணிக்கிறார். 25 வருஷமா என் கூடவே தான் இருக்கார். என்ன நடக்குது, இந்த ஆலயத்துல என்ன நடக்குது, ஏது நடக்குது, எவ்வளவோ நடந்திருக்குது. இதுக்கப்புறம் வந்து ராமான்னு சொல்லிட்டு வந்து நின்னுட்டேன் இல்லைங்களா? அப்போ உடனே வந்து பால நடராஜன் வந்து அம்மா அவருடைய விக்கிரகம் வாங்கி வைக்கலாம். அவர் வந்து அவரே வந்துட்டாரு. இன்னும் அவருடைய விக்கிரகம் தான் இல்ல.
அவரையும் வாங்கி வச்சிடலான்னு சொல்லிட்டு, அதுவும் என்ன சாதாரணமா வாங்கி வைக்கக்கூடாது. எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்களா நீங்கலாம் போய் வாங்கி எடுத்துட்டு வரும்போதெல்லாம் வந்து அவர் கோவம் வரும். குழந்தைங்கள அழைச்சிட்டு போயிட்டு, அவங்க என்ன அந்த குழந்தைங்க என்ன சொல்லுதோ அந்த விக்கிரகத்த தான் நீங்க தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி, அதே விக்கிரகத்த சின்ன சின்ன குழந்தைங்கள கூட்டிட்டு போய் குழந்தைங்க காட்டுன அந்த விக்கிரகத்த தான் வாங்கிட்டு வந்து இன்னைக்கும் வச்சு சிறப்பா நடத்துவேன். அதாவது வந்து மார்கழி மாசம் வர எப்பவுமே அமாவாசை, மார்கழி எப்போ எந்த நேரத்துல ஆனா வந்து முக்கியமா அவருடைய அதாவது மூல நட்சத்திரம், அமாவாசை, மார்கழி மாசம். அந்த நாள்ல நல்லா சிறப்பா நடத்தும். பால நடராஜன் வந்து சிறப்பா நடத்தி அவரும் கூட இருந்து எனக்கு இத்தனை பூஜையும் அவரும் கூட நின்னு எனக்கு சிறப்பா நடத்தி குடுத்துட்டு தான் இருக்கிறார். அவரும் எதையுமே எதிர்பார்க்கவே மாட்டார். எதையும் எதிர்பார்க்க மாட்டாரு. நான் அவர் வந்து எனக்கு உத்தரவு வந்ததுமா நான் வந்தேன். அதுதான் சொல்லுவாரு. நான் நினைக்கும் பொழுதெல்லாம் அவர் தான் என் கூடவே இருந்து இத்தனை எல்லாம் வருவாங்க, போயிடுவாங்க. எல்லாம் அவங்கவங்க வேலை முடிஞ்ச உடனே போயிடுவாங்க. அதுக்கப்புறமா நான் நல்லா இருக்கிறேம்மா, நான் சரி அவங்கவங்க நல்லா இருக்கணும். அதுக்கு தானப்பா இவ்வளோ தொலைக்கு நம்ம பாடுபடுறோம். அதனால நம்ம அவங்கலாம் நல்லா இருக்கட்டும். அவருக்கும் வந்து பால நடராஜனுக்கும் அடுத்தவங்க நல்லா இருக்கணும். அடுத்தவங்களுக்கு நம்ம சேவை செய்யணும். அதுக்காக தான் அதுவும் பொறந்திருக்குது. அதுக்காக தான் அதுக்கும் ஒரு பெரிய கதையே இருக்குது. அத வந்து சொல்லணும்னா இந்த இதுல சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இருக்குது. பால நடராஜன் கிட்டயும் அதீத ஒரு சக்தி இருக்குது. அதுகிட்ட வந்து எந்த இடத்துல இவங்க இன்னாரு இப்படிதான், அப்படிதான்னு சொல்ற அளவுக்கு உள்ள சக்தி அதுகிட்டயே இருக்குது. ஆனாலும் அவர பார்க்கும்போது அத பத்தி தெரியவே தெரியாது. சாதாரணமா தான் இருப்பாரு. ஆனா அதுகிட்டயும் ஏகப்பட்ட சித்தருங்க, ஏகப்பட்ட அம்மா அத்தனை பேரும் அதுகிட்ட வந்து அ அது போய் நிக்கும். அந்த நேரத்துல அந்தந்த இடத்துல போய் நிக்கும். "அப்பா இப்படி நடக்குதுப்பா, அப்படி நடக்குதுப்பா." நானாவது இங்க உட்காந்து சொல்லணும். ஆனா பால நடராஜன் வந்து புள்ள வந்து அத்தனை கோயிலுக்கும் போயிட்டு வரும். எல்லாம் ஊரையே சுத்திட்டு வரும். ஆனா எதையுமே எதிர்பார்க்காதது. அதுதான் நல்லது. மற்றொரு சிறப்பு ஒன்று ஆஞ்சநேயருக்கு. அவருக்கு வந்து எல்லாம் அவருக்கு திருமணம் ஆகாதவர் தான். ஆனா வந்து அவர் நெறைய திருமணத்த நடத்தி குடுத்துருக்கிறாரு. என் பிள்ளைக்கே அவர் தான் திருமணத்த நடத்தி குடுத்தாரு. பால நடராஜன் வந்து சொல்வாரு, "அம்மா அவருக்கு வெத்தல மாலை போட சொல்லுங்க. உத்தரவு வந்திருக்குது. போட சொல்லுங்கன்னு." அது போலவே போட்டுக்கிட்டே மார்கழி முழுவதும் வந்து அந்த விடியற் காலையில எழுந்து அதாவது பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து வெத்தல மாலை போட்டுக்கிட்டே வந்து அது முடியிற நேரத்துல அவனுக்கு திருமணமும் நிச்சயமாச்சு. நிச்சயமாயிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு அதுக்கு நல்லபடியா திருமணம் நல்ல சிறப்பா நடந்தது. அதுக்கும் பால நடராஜன் வந்து நல்லபடியா நடத்தி குடுத்தார். நல்லா நடத்தி குடுத்தார். அதேபோல அவருடைய தாலி எடுத்துட்டு போயிட்டு திருப்பதியில செலுத்தணும். ஆஞ்சநேயருடைய பக்தன் என் புள்ள. அதனால திருப்பதியில எடுத்துட்டு போய் செலுத்திட்டோன்றது திருப்பதியில எடுத்துட்டு போயிட்டு தாலிய செலுத்திட்டு அப்ப பால நடராஜன் தான் கூடவே வந்தாரு. அப்போ நான் சொன்னேன், நடராஜ் நீ தான் வந்து ஆஞ்சநேயருக்கு இது அதனால உன்னுடைய கைனாலேயே அந்த தாலி எடுத்து கூடுன்னு சொல்லிட்டு திருப்பதியில வச்சு பால நடராஜ வச்சு தான் வந்து என் பிள்ளைக்கு தாலி எடுத்து கொடுத்து மறு தாலி அவன் கட்டிட்டு திருப்பதியில தாலி கட்டிட்டு அது அதுக்கப்புறமா கீழே வந்துட்டோம். அதாவது கீழே அழைச்சிட்டு வந்து பத்மாவதி தாயார். அவர் வந்து அந்த அம்மா கையில போயிட்டு நல்லா சேவிச்சுட்டு, அதுக்கப்புறமா கிருஷ்ணர் கோயிலுக்கு வந்து கிருஷ்ணர் பக்கத்திலேயே இருக்கிறாரு. அந்த கிருஷ்ணர் கிட்ட வந்து அங்க 2 பேரையும் நிக்க வச்சுட்டு, நடராஜ் வந்து இவங்க 2 பேரும் புது மண தம்பதிங்க கீழே வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவரு என்ன பண்ணார் பட்டர், அவர் போயிட்டு உள்ள அந்த ஒரு பழம், அது கமலா பழமா, ஆரஞ்சு பழம். அத எடுத்துட்டு வந்து 2 பேரும் சாப்பிடுங்க. உங்களுக்கு அழகான குழந்தை பிறக்கும்னு சொல்லிட்டு, அவருடைய ஆசீர்வாதமும் அந்த இடத்துல கிடைச்சது. அதாவது திருப்பதியிலயும் அவருக்கு நல்ல ஆசீர்வாதம், கீழ வந்து ஆசீர்வாதம். கிருஷ்ணருடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு ஆசீர்வாதம். அத சாப்பிட்டுட்டு 10வது மாசமே அழகான ஒரு பெண் குழந்தை. அது பேர வந்து அஞ்சனை. அஞ்சனைன்னு சொல்லிட்டு அழகா நாங்க அழைச்சிட்டு இருக்கிறோம். அத போல நல்லபடியா எல்லாமே என்னையும் நல்லா வச்சிருக்கிறாங்க. இங்க வர மக்களையும் நல்லா வச்சிருக்கிறாங்க. நீங்களும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க. இப்போ வந்து விநாயகருடைய பூஜை வரப்பொழுது 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை விநாயகர் பூஜை நடக்க இருக்கிறது. 25வது வருடம் நிறைவாகுது. அவர் வந்து அன்னைக்கு கணபதி ஹோமம் வச்சிருக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சக்தி பராசக்தி.